வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற மகிழ்ச்சி, நிம்மதி அப்படின்னு. ஏதோ அந்த காலத்தில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு ஏதோ ஒரு வறுமையில் உள்ள புலவர் சொன்ன மாதிரி தெரியுது. நோயற்ற வாழ்வு ரைட், ஓகே. அதனால் அது குறைவற்ற செல்வத்துக்கு எப்படிங்க சமமாகும்? செல்வம் இருந்தால் போதுமா? அனுபவிக்க முடியுமா? நிம்மதி தானே வேணும். அதனால தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற நிம்மதி, மகிழ்ச்சின்னு சொல்கிறேன். கோடி கோடியாக பணம் இருக்கட்டும், ஆனால் ஏதோ ஒரு சோகம் இருக்குன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கொஞ்சம் வயசு பிள்ளையோ ஏதோ குழந்தையோ தவறிடுச்சு அப்படின்னா தகப்பன் எனக்கு எவ்வளவோ மன வருத்தம் இருக்கும். அந்த மன வருத்தத்தை வச்சுக்கிட்டு பல கோடி இருந்தாலும் வாழ்க்கையில் ஓட்ட முடியுமா? முடியாது. அப்போ அங்கே அந்த இடத்துல நிம்மதி தான் வேணும். ரைட்டு. இப்போ நம்ம நோயற்ற வாழ்வுக்கு வருவோம். நோயற்ற வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலில் உணவை எப்படி உண்ண வேண்டும், உணவை எப்படி உண்ண வேண்டும் என்பதை தெரிய வேண்டும். கிட்டத்தட்ட 2000-3000 வருடங்களுக்கு முன்பே சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க, எது சாப்பிட்டாலும் வாயை திறக்காமல் வாயை மூடிட்டு சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா உமிழ்நீர் அதில் சேர்ந்து நல்லா ஜீரணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த உணவுனாலும் சாப்பிடலாம். இப்போ ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் சாப்பிடும்போது நமக்கு வேண்டாத ஒவ்வாத உணவை அதே ஒதுக்கணும். உதாரணத்துக்கு பரோட்டாவை பிச்சு வாயில் போடுங்க, சாப்பிட்டு பாருங்கள். முடியாது, வாயிலே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் துப்ப வேண்டியதான். அப்போ புரோட்டா கெடுதல் தானே? இந்த மெத்தடுக்கு வரல. அப்போ இந்த மெத்தடுக்கு எதாவது வருதோ அதை சாப்பிடுங்க. இட்லியோ தோசையோ சோறோ மற்ற எதுனாலும் சரி, ஸ்நாக்ஸு அப்படியே உள்ள கரைஞ்சி உமிழ்நீர் சேர்ந்து இதாகும். முதல்ல நோயற்ற வாழ்வுக்கு இது அடிப்படை. எப்படி உண்பது இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்ன உணவு உண்ணணும், என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த இது